ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போன நேரம் பார்த்த ஒரு பயங்கரமான காட்சி. சிலர் கையிலே நெருப்பாலான கத்தரிக்கோள்களை வைத்திருக்கிறார்கள். சீசர்களை பழுத்து நெருப்பில் போட்டு பழுக்க வைக்கப்பட்ட கத்தரிக்கோள்கள். அந்த கத்தரிக்கோள்களை அவர்களுடைய கையில் வைத்துக் கொண்டு தங்களுடைய நாக்குகளை இழுத்து கட் பண்ணுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அதிர்ந்து விட்டார்கள். கேட்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், இவர்கள் யார், என்ன காட்சி இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் தான் உன்னுடைய உம்மத்தில் உள்ள ஹத்தீபுகள். உன்னுடைய உம்மத்தில் உள்ள ஹத்தீபுகள். ஹத்தீப் என்ற கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரி மேடையில் எழுப்பி பேசுகிறவரை மாத்திரம் எடுக்காதீர்கள், வீட்டில் நீங்களும் ஹத்தீப் தான். இவர்கள் தான் என்னுடைய சமூகத்து ஹத்தீபுகள். மற்றவர்களுக்கு நல்லதை சொன்னார்கள், அவர்கள் எடுத்து நடக்கவில்லை. மற்றவர்களுக்கு தீமைகளை எச்சரிக்கை செய்தார்கள், அதிலிருந்து தவிர்த்து கொள்ளவில்லை. அதனால் கிடைக்கிற தண்டனை. அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் அனுப்பப்பட்ட பிறகு நரகத்தில் ஒரு கூட்டம் செக்கிலே சுற்றுகிற மாடுகளை போன்று, இந்த செக்கிலே சுற்றுகிற மாடு என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாடுகளை போன்று நரகத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய வயிறுகள் வெடித்து குடல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கின்றன. அந்த குடல்களை எல்லாம் தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு அவர்கள் அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுல மக்கள் கேட்கிறாங்க, நீ எங்களோடு தானே இருந்தாய், எங்களுக்கு நன்மையை நீ ஏவி கொண்டிருந்தாய், எங்களை விட்டும் தீமையை நீ தடுத்து கொண்டிருந்தாய், ஏன் உனக்கு இந்த நிலை? நாங்கள் வந்து கிடப்பது நியாயம், என்ன நீ சொன்னதை நாங்க கேட்கல, ஆனால் நீ சொன்னவன் உனக்கு என்ன நடந்தது என்று கேட்கும்போது அவன் சொல்லுவானாம், நான் உங்களுக்கு நன்மையை ஏவினேன், எடுத்து நடக்கவில்லை. உங்களுக்கு இது பாவம், இது ஹராம் என்று சொன்னேன், நான் அதை தவிர்த்து கொள்ளவில்லை. அதனால் தான் இந்த நிலை. அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும். சும்மா சாதாரணமான ஒரு ஃபீல்டு அல்ல தாவா. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், ஒரு வேர்ட் சொல்லிக் கொடுத்தாலும் அது ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை இல்லை என்றால் நிலைமை மோசமாகிவிடும். எனவே தஅவா என்பது உண்மையிலேயே நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கான ஒரு பணியை தவிர சமுதாயத்தில் ஃபித்னாக்களை உண்டு பண்ணுகிறவர்களை உருவாக்குகிற நிச்சயமாக களம் கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருக்கிறது? உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹா கணவனிடம் கேட்கிறார்கள், இந்த பிரச்சனையை பற்றி என்ன சொல்றீங்கன்னு. ஓ, அப்படி இருக்குமா? சில நேரங்கள் ஆயிஷா நடந்திருக்கலாம் தானே, இப்படி சொல்லியிருக்கலாம். நம்ம வீட்டில் அப்படி தான் டிஸ்கஸ் பண்றோம். ஒருவரை பற்றி மனைவி வந்து சொல்கிற நேரத்தில் எடுத்த எடுப்பிலே வாய் மூட வைக்க வேண்டும். எப்படி மூட வைக்கிறார் என்று பாருங்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயை மூட வைக்கிறார்கள். இப்படி உனக்கு ஒன்று, இப்படி எல்லோரும் யோசித்துவமாக இருந்தால், எனக்கு இப்படி ஒன்று என்றால், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், மானம் அதாவது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஜினாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய மற்றவர்களை பற்றி இன்ட்ரெஸ்டா சொல்றோம். இது எனக்கு சொல்லப்பட்டால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உண்மையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் எப்படி அழுதாங்க, அவர்களால முடியல. அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த உட்கார்ந்து நீண்ட நேரம் உட்கார்ந்து ஷஹாதா சொல்லிட்டு உட்கார்ந்து கேட்டாங்களே, அந்த நேரத்தில் சொல்றாங்க, எனக்கு அந்த டென்ஷன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் வரல எனக்கு, யூசுஃபுடைய தந்தை சொன்னதை தவிர வேறு ஒன்றும் என்னால் சொல்ல முடியவில்லை என்றார்கள். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொலைந்து விட்டார்கள் என்று பிள்ளைகள் வந்து சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன் என்று சொன்னார்கள். அழகிய பொறுமையை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கவலை அவர்களுக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் வராத அளவுக்கு மனதில் வேதனை. உண்மையிலே எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டால் அப்படி வேதனை தான் வரும். என்னை பற்றி நீங்கள் அவதூறு சொன்னால், உங்களை பற்றி நான் அவதூறு சொன்னால், நிச்சயமாக இந்த வலி எல்லோருக்கும் வரும். இதுதான் நிலை என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டும்.
மனைவி சொல்லும் போது, கணவன் சொல்லும் போது, நண்பன் வந்து சொல்லும் போது வேண்டாம் விடுங்கள். இதுல உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? தெரிந்தால் கூட நாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கன்ஃபார்மா தெரிந்தால் கூட பேசக்கூடாது, அதுவும் அவதூறு. வார செய்தி உண்மையா பொய்யா என்று எதையும் உறுதிப்படுத்துவதில்லை. ஃபேஸ்புக்கில் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ்ல பார்க்கிறோம், பார்த்துட்டு உடனே செய்தியை பரப்புறோம். அது யாராக இருக்கலாம் சகோதரர்களே? உலமாக்கள் தான், தாயிகள் தான், நல்ல தாவா களத்தில் இல்லை, எதுவாக யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவருடைய விஷயத்தில் மிக கவனமாக எச்சரிக்கையாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஒரு ஃபாஸிக் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் உறுதிப்படுத்துங்கள். உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தாமல் அந்த செய்தியை பரப்பாதீர்கள். எவ்வளவு அழகான ஒரு ஒழுக்கத்தை, சமூகத்துக்கு தேவையான வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா சொன்னான். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொன்னான், நீங்க ஒரு ஷர் என்று நினைக்கிறீர்கள், இல்லை, பல் ஹுவ கைருல் லக்கும், இது நன்மை. ஏன் நன்மை? உண்மையிலேயே இந்த இப்படி ஒரு சமுதாயத்தை நம்ம சும்மா கனவு கண்டு பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. உம்மு அய்யூப், அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹுமா மாதிரியான சமுதாயத்தை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு ஆசை வரும். ஒருவரிடத்தில் போய் அடுத்தவரை சொல்ல முடியாது, உடனே டிஃபெண்ட் பண்ணுவார், வாயடைக்க வைத்து விடுவார். இப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வழிகாட்டலை தருவதற்கான ஒரு நிகழ்வாக இது அமைந்து விட்டது. அதனால் தான் அல்லாஹ் கைருன் என்று சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லௌலா ஜாஉ அலைஹி பிஅர்பஅத்தி ஷுஹதா, அவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஃபஇத் லம் யஅது பிஷுஹதா ஃபஉலைக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன். இந்த 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லையே, எனவே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள். இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றார். நேற்று நாம பார்த்துட்டோம் 4 சாட்சிகளுடைய செய்தியை. என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள். சில நேரங்களில் ஜட்ஜ் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய எவிடன்ஸுகளை வைத்துத்தான் தீர்ப்பு வழங்குவார். ஆனால் உண்மை அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள். சில நேரங்களில் 4 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணலாம், ஜட்ஜ் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? நாம் பிரதானமாக ஈமான் கொண்டிருப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை, அல்லாஹ் சமீ என்பதை. சமீ என்றால் என்ன? கேட்கக்கூடியவன். கேட்கக்கூடியவன் என்றால் இன்றைக்கு உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க என்றால் இந்த 800 கோடி பேரும் ஒரே நேரத்தில் யா அல்லாஹ் என்று தங்களுடைய கைகளை உயர்த்தினால், இது முஹம்மது, இது அஹ்மத், இது இந்தியன், இது அமெரிக்கன், இது சவுதியன் என்று முழுவதையும் பிரித்தறிந்து கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். பசீர், பார்க்கக்கூடியவன், மிக நுணுக்கமாக எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன். அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளவைகளை எல்லாம் அறியக்கூடியவன். யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துக்ஃபி சுதூர், கண்கள் அப்படி இமை வெட்டுகிறது நிலைமை இருக்கிறது, அதையும் அறிவான், உள்ள மறைத்து வைத்திருப்பதையும் அறிவான். இந்த நம்பிக்கை உள்ளவன் சமுதாயத்தில் ஏமாற்ற, மோசடி செய்ய விரும்ப மாட்டான். பொய் சத்தியம் செய்ய, பொய் சாட்சி சொல்ல, தன்னுடைய நிலையை பாதுகாக்க விரும்ப மாட்டான். ஏனென்றால் நாளை அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும் என்கிற பயம் அவனிடத்தில் இருக்கும். அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துகிறார். வலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা லமஸ்ஸகும் ஃபீமா அஃபத்தும் ஃபீஹி அதாபுன் அதீம். 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், அல்லாஹுடைய அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், இம்மையிலும் மறுமையிலும், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹுடைய அருளும் கருணையும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், லமஸ்ஸகும் ஃபீமா அஃபத்தும் ஃபீஹி அதாபுன் அதீம், நீங்கள் இந்த சென்ற விஷயம் இருக்கிறது, நீங்கள் நடந்து கொண்ட இந்த விஷயம், இதனால் உங்களுக்கு கடுமையான தண்டனை ஏற்பட்டிருக்கும், மகத்தான தண்டனை உங்களுக்கு கிடைத்திருக்கும். அல்லாஹ் தன்னுடைய அன்பை, தன்னுடைய அருளை இங்கே நினைவுபடுத்துகிறான். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் என்ன தேவை?
அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய அருள். இது இல்லாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அமலால் நீங்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது. உங்களுடைய அமல்களால் நீங்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹுடைய அன்பால் தான் நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கும் இதுதான் நிலைமையான்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி சொன்னார், ஆம், எனக்கும் இதுதான் நிலைமை. ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையினால், அவனுடைய அன்பினால் என்னை சூழ்ந்து கொண்டான். அதனால் எனக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம். உண்மையிலே அந்த மகத்தான சுவர்க்கத்துக்கு நம்ம செய்கிற அமல் நிகராகுமா? சும்மா ஒரு லாஜிக்கலாக நம்ம யோசித்தாலே சுவர்க்கத்தை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஃபீஹா மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமும் கற்பனை பண்ணியிருக்காத இன்பங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது என்று குர்ஆன் வசனம் கொண்டு ஓதுறாங்க. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன். அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் ஆசைப்படுகிற அனைத்தும் கிடைக்கும், நீங்கள் கேட்கிற அனைத்தும் கிடைக்கும். ஆசைப்படுவதும் கிடைக்கும், கேட்பதும் கிடைக்கும். அந்த சுவர்க்கம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி சுவர்க்கத்தில் இப்படி போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இருக்கும்போது கணவன் மனைவி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பறவை அப்படியே பறந்து செல்லும். ரெண்டு பேர் நினைப்பாங்களாம், இந்த பறவையை அப்படி பிடிச்சி அறுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் நினைக்கும் போது அது ஃப்ரை ஆகி அவர்களுக்கு முன்னால் அப்படியே வருமா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த சுவர்க்கத்தில் காக்க வேண்டும். சுவர்க்கத்து இன்பங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம தொழக்கூடிய இந்த தொழுகை, நம்ம நோக்கக்கூடிய இந்த நோன்பு, இந்த திக்ருகள், இந்த தாவா, இந்த அற்ப அமல்களினால் அந்த சுவர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டால் இதற்கு அது நிகராகாது. ஆனால் இந்த அமல்கள் செய்வதனால் என்ன கிடைக்குது? நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும். அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைப்பதனால் சுவர்க்கம் கிடைக்கும். உண்மையிலே அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக தண்டிக்க நினைத்தால் இந்த உலகத்தில் ஒருத்தரும் எஞ்சியிருக்க முடியாது, யாருமே எஞ்ச முடியாது. சும்மா யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் கம்பெனிகள் டெர்மினேட் பண்ணுது, வீட்டுக்கு அனுப்புது, ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டுறாங்க, காலேஜில் இருந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. இது இவ்வளவோ நடக்குது சின்ன சின்ன தவறுகளுக்கு. நம்ம செய்யக்கூடிய தவறுகளை எடுத்து பார்த்தால் என்ன நிலைமை? அல்லாஹு தஆலா இப்படி ஒரு முடிவெடுத்தால், ஒவ்வொருவரும் செய்கிற தவறை அவருடைய நெற்றியில டிஸ்பிளே பண்ணுவேன். அவர் போகும்போது ஓடும், வெளியே போகும்போது இன்றைக்கு என்ன தவறு செய்தார் என்பது அவருக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாட்டை பண்ணிருந்தா நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன? இந்த எவ்வளவு நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இரண்டு முகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவோடு இருக்கும் போது அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிகிறான், அன்பு காட்டுகிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இல்லை என்றால் லமஸ்ஸக்கும் ஃபீமா அஃபத்தும் ஃபீஹி அஸாபுன் அதீம், நீங்கள் செய்த இந்த வேலைக்கு உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்திருக்கும். உண்மையிலே இந்த வசனத்தை படிக்கும் போது என்ன வர வேண்டும் சகோதரர்களே? நமக்கு அல்லாஹ்வின் மீது அன்பு, அல்லாஹ்வின் மீது ஒரு நமக்கு பெரிய ஒரு பிடிப்பு வர வேண்டும். அல்லாஹ் இப்படியான அல்லாஹ்வா, இந்த ரப்பை நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டும் என்கிற உணர்வு தான் நமக்கு வர வேண்டும். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இத் தலக்கௌனஹு பிஅல்சினதிகும் வதகூலூன பிஅஃவாஹிகும் மா லைஸ லகும் பிஹி இல்ம் வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். இத் தலக்கௌனஹு பிஅல்சினதிகும், மக்கள் சொல்ல சொல்ல அப்படி நீங்களும் எடுத்துக்கொள்கிறீர்கள். சிம்பிளா ஒரு ஸ்பெஷலாக இந்த வசனம் ஆயிஷா நாயுடைய விஷயத்தில் இறங்கியது. பொதுவாக அல் இப்ரத்து பி உமூமில் லஃப்ஸ் லா பி குஸூஸி சபப் என்பது இல்மு தஃப்ஸீரில் அல்லது உலூமுல் குர்ஆனில் உள்ள மிக முக்கியமான ஒரு விதி. படிப்பினை என்பது வசனத்தை வைத்துத்தான் எடுக்கப்படுமே தவிர சம்பவத்தை வைத்தல்ல. சம்பவம் ஆயிஷா நாயுடைய சம்பவம், வசனம் பொதுவானது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த வசனத்துக்கு அந்த சம்பவத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆயிஷா நாயுடைய சம்பவம் பேசப்பட்ட போது நீங்க சிம்பிளா எடுத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணீங்க, சொல்ல சொல்ல எல்லாரும் கேட்டுங்க. وَتَقُولُونَ بِأَفْوَاهِكُمْ مَا لَيْسَ لَكُمْ بِهِ عِلْمٌ, உங்களுக்கு தெளிவான அறிவில்லாத அந்த செய்தியை உங்களுடைய வாய்களால் பேச ஆரம்பித்தீர்கள். وَتَحْسَبُونَهُ هَيِّنًا,
அதை நீங்க சிம்பிளா நினைக்கிறீர்கள். இப்படி பேசுறது வந்து சின்ன விஷயம் நினைக்கிறீர்கள். வஹுவ இன்தல்லாஹி அதீம், அது அல்லாஹ்விடத்தில் மிக பயங்கரமானது, மிக மகத்தானது. இப்ப நமக்கு அதை பழகிட்டு இப்ப இந்த மற்றவர்களை பற்றி பேசுவது என்பது சின்ன விஷயம். ஆனா உண்மையில் சின்ன விஷயமா இல்லை. உண்மையிலே இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா ஒழுக்கவியலோடு தொடர்புபடுத்தி பேசுகிறார். இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லி தந்தால் சட்டத்தோடு உள்ள விஷயங்களுக்கு இந்த வசனம் சொன்னாங்க. சில்லற பிரச்சனை என்று பேசினவங்களுக்கு மரபு சொல்றது இந்த ஒழுக்கத்தை சொல்லித்தரல. சொல்லி தந்திருந்தால் இந்த தாவாவில் தர்பியாவை பெற்ற மக்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால், இப்படி வரக்கூடிய செய்திகளை எல்லாம் உடனே நம்பி இருக்க மாட்டார்கள், எடுக்கவும் மாட்டார்கள், பரப்பவும் மாட்டார்கள், மிக பேணுதலாக இருப்பார்கள். குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய செவிகளையும் நம்முடைய நாவுகளையும் மிக கவனமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலும் இந்த ஃபித்னாவுடைய காலத்திலே சுவர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டால், அல்லது இந்த குப்பைக்குள்ள போய் அதுல டேஸ்ட் காண ஒரு கூட்டம் விபச்சாரத்திலையும் பார்லையும் சூதாட்டத்திலையும் களியாட்டங்கள்லையும் இன்பம் காணுது. அப்படி இன்பம் காண்ற மூடு இருந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையிலே சுவர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை உள்ள மக்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய நாவுகளையும் காதுகளையும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய